நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியத்தை சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் கண்ணன் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் மனமுடைந்து விஷம் குடித்து உயிரிழந்தார். ஆசிரியர் கண்ணனின் இந்த உயிரிழப்புக்கு காரணமான பணி நிரந்தரம் செய்யாத போக்கை கைவிட்டு உடனடியாக 12,000 ஆசிரியர்களையும் காப்பாற்ற வேண்டும் என தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எஸ் செந்தில்குமார் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு சமீபத்தில் அறிவித்த 2,500 ரூபாய் சம்பள உயர்வு என்பது வெறும் கண்துடைப்பு என்றும் 15 ஆண்டுகளாக தற்காலிக வேலையில் இருக்கும் தங்களுக்கு பணி பாதுகாப்பு மட்டுமே தீர்வு என்றும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். திமுக தனது தேர்தல் வாக்குறுதி 181 குறிப்பிட்டபடி அரசாணை வெளியிட்டு அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது. பொங்கல் போனஸ், மருத்துவ காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் போன்ற எந்த சலுகைகளும் இல்லாமல் இனி வாழ்வது சாத்தியமில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்த ஆசிரியர் கண்ணன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவியும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இலவசங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் நிலையில் உழைக்கும் ஆசிரியர்களின் பணி நிரந்தரத்திற்கு நிதி இல்லை என்று சாக்குப்போக்கு சொல்லாமல் முதல்வர் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் போராட்ட காலத்தில் இருப்பவர்களை கைது செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.